சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அன்பார்ந்த துலாம் லக்னம் நேயர்களுக்கு மார்ச் மாதத்திற்கான பதிவு. இந்த லக்னம் என்பது நிலையானது. இப்போ நீங்க ராசி துலாம் ராசியாக இருந்தாலும் லக்னம் துலாம் லக்னமாக இருந்தால் இந்த பதிவை 100% நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க துலாம் ராசி லக்னம் தெரியல அப்படின்னா உங்க ஜாதகத்தை பார்த்து லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மார்ச் மாத பலன்களுக்கு 12 லக்னங்களுக்கு நம்ம போட்டிருக்கிற பதிவுகளில் அந்த லக்னத்திற்கான பதிவை நீங்க பார்த்து அனுசரிங்க. இப்போ இந்த மாதத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஜென்ரலா குரு பகவான் நம்ம லக்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதனால எப்படி நமக்கு ஒரு மதிப்போ அந்தஸ்தோ நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கோ எந்த ஒரு பாதிப்பு இல்லாம நமக்கு குருவனுடைய ஒரு பார்வை நமக்கு பலத்தை தருகிறது என்பது பொதுவாக வச்சுக்கலாம். அடுத்தபடியா நம்முடைய எண்ணங்கள், நாம அடுத்தடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம சிந்திக்கக்கூடிய செயல் திட்டங்கள், இதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு உத்வேகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். புதிய புதிய ஒரு ரூட்டை நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும். அது மாதிரியான முயற்சிகளில் நீங்க தாராளமா ஈடுபடலாம். இந்த நம்முடைய லக்னத்துல சுக்கிரனுடைய வீடு என்பது நம்மளுடைய லக்னம். ஆனால் அதுக்குள்ள இருக்கிற நட்சத்திரங்களை பாருங்க, செவ்வாய், ராகு, குரு. அந்த செவ்வாயினுடைய குணாதிசயமும் ராகுவனுடைய குணாதிசயமும் குருவனுடைய குணாதிசயமும் தான் நம்முடைய சிந்தனைகளை செயல்களை தூண்டி இயக்குகிறதுங்கிறது அதனுடைய அர்த்தம். இப்ப இந்த மாதத்துல இந்த கிரகங்களின் வழியாகத்தான் நமக்கு சூரியன், சனி இவங்கெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த கிரகங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 கட்டத்துல கிரகங்கள் அடங்கிடும். இப்ப அந்த வகையில நமக்கு பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற இடத்துல கும்பராசியில தான் 15 நாள் சூரியன் இங்க இருப்பாரு. மறுபடியும் மார்ச் பிற்பகுதி 15 நாள் மீனத்துல இருப்பார். அந்த காலகட்டங்கள் நமக்கு வேலை வாய்ப்பை பிரகாசப்படுத்தும், தொழில் பலத்தை அதிகப்படுத்தும் மற்றும் பண வரவு வளர்ச்சிகளை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது போக நமக்கு பண வரவு சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சிகளுக்கு அடிப்படையில் ஏற்கனவே கொஞ்சம் இந்த சனியினுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது அந்த நட்சத்திர ஆற்றல் படி கொஞ்சம் தடைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ மூளை உழைப்பு செய்கிறோம், ஒரு ஐடியில் வேலை பார்க்குறோம், ஒரு கமிஷன் வகையில் வேலை பார்க்குறோம், ஒரு மார்க்கெட்டிங்கில் வேலை பார்க்குறோம், ஒரு பேங்கிங்கில் வேலை பார்க்குறோம், ஒரு அரசு துறையில் வேலை பார்க்குறோன்னா வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாதிப்பு கிடையாது. ஆனால் நான் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன், நான் ஒரு ஒர்க் ஷாப்பில் ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சுருக்கேன், நான் அதை பல்காக ப்ரொடக்ஷன் பண்ணி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த சனியினுடைய தாக்கங்கள் கொஞ்சம் உற்பத்தி சார்ந்த துறைக்கு மந்த நிலையை கொடுத்து விட்டுரும். பட் அதே நேரத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிற்பகுதியில் அது வளர்ச்சியை பண்ணி கொடுக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. மெயினாக மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நல்லா இன்க்ரீஸ் ஆகும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். அதில் நீங்கள் கமிஷன் துறையில் எங்கேனாலும் சரி, அல்லது நமக்கு ஐடி லைனில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். பேசிக்கலாக பண வரவு பிற்பகுதியில் கூடும், அதனால் டெவலப்மெண்ட்டு நல்லா இருக்கும். இந்த இடமாற்றம் பண்ணுறது அல்லது ஏதாவது அக்ரிமெண்ட் போடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இப்போ சாதகமாக இருக்குது. ஒரு வீடு மாறுறது, ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கும் இதெல்லாம் சாதகமாக இருக்குது. வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது அவங்களுக்கும் இப்போ சாதகமான டைம் தான். அதையும் ஆலோசித்து கரெக்ட் பண்ணிக்கலாம். குழந்தைகள் நலம் அப்படின்னு எடுக்கும் பொழுது அவங்களுக்குள்ள சின்ன சின்ன ஒரு முரண்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னா, இந்த சனி கிரகத்தினுடைய ராகுனுடைய நட்சத்திர ரீதியாக போகக்கூடியது. அதனால அந்த ஒரு ஆற்றல் அவங்களுக்கு இருக்கும். பட் அது ஆக்டிவ்னஸாக தான் அதை வெளிக்காட்டிக்கிட்டு இருக்கும். பட் அது நமக்கு சில பேருக்கு அது கொஞ்சம் இரிட்டேஷனாக தெரியும். அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொண்டு போய் சில ஆக்டிவாக இருக்கக்கூடிய குழந்தைகளை எப்படி நாம்
அதை பக்குவமாக டீல் பண்ணுறோமோ அது மாதிரி பண்ணிட்டு போய்க்கலாம். வேலை வாய்ப்பு சாதகமாக இருக்கிறது, வளர்ச்சிகள் நன்றாக இருக்கிறது. குடும்ப உறவுகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ கணவன் மனைவி உறவாகட்டும், பேரண்ட்ஸு சம்மந்தப்பட்ட உறவாகட்டும், எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கிறது. ஒன்றும் பாதிப்பை தராது. அதே பிற்பகுதியில் எடுத்துட்டிங்கன்னா, மார்ச் 15க்கு பின்னால் கொஞ்சம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படலாம்ங்கிறதுனால அது அவங்களுடைய ஜனன ஜாதகத்தை வச்சு கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். முற்பகுதியில் சந்தோஷமான நிகழ்வுகளை பிளான் பண்ணிக்கலாம். சுப நிகழ்ச்சிகள், வரன் பார்க்கறது, இது போன்ற செயல்பாட்டுகளுக்கு நீங்கள் தீர்மானித்து இயங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது சிறப்பை கொடுக்கும். பூர்வீகம் சம்மந்தப்பட்டது ரொம்ப வளர்ச்சியாக இருக்கிறது. அதுக்குண்டானது அனுகூலங்கள், ஒரு குலதெய்வ கோயில் வேலைகள், முன்னோர்கள் சம்மந்தப்பட்டது, தந்தை வர்க்கம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வெளிநாடு தொடர்பான கல்வி படிக்க போகிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. கமிஷன் துறையில் இருக்கவங்களுக்கும் வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு அதை மூலதனம் சொந்தமாக போட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்களுக்கு தான் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. இதே நீங்கள் ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது பெருசாக பாதிக்காது. 5ஆம் இடம் என்பது உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு கொஞ்சம் மந்தத்தை கொடுக்கக்கூடியது. அது சனி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நமக்கு அது யாருக்கெல்லாம் சனி திசையோ அல்லது ராகு திசாபுத்தி அந்தரங்களோ நடக்கிறவங்களுக்கு அதனுடைய தாக்கங்கள் கொஞ்சம் இருக்கும். இந்த சனியினுடைய 5ஆம் பாவத்தினுடைய தன்மைகள் அது கொஞ்சம் நெகட்டிவாக வேலை செய்யும். ஆனால் அதே நேரத்தில் ஜாப் ஒர்க் செய்கிறவங்களுக்கெல்லாம் ரெகுலர் ஒர்க்கு அதுக்கேற்ற நம்ம வருமானத்தை அப்பப்போ வாங்கிக்கிற மாதிரி பண்ணுறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி துலாத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதர வழி, நண்பர்கள் வழி அவங்களுக்கெல்லாம் ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும், வளர்ச்சிகள் கிடைக்கும், மனசுக்கு திருப்தியான அமைப்புகள் இருக்கும். இப்போ உங்களுக்கே நமக்கு ஒரு லோன் கிடைக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். உதவிகள் கிடைக்கும். நம்ம ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்போம். அதுக்குன்னு ஏதோ ஒரு உதவிக்கு எதேச்சையாக தெய்வாதீனமாக உதவி செய்கிறவருக்கும் வருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் சில நன்மைகள் நடக்கும். அதே போல் நம்ம போய் ஏதாவது கேட்கறக்கூடிய உதவிகளும் நமக்கு கைவர கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் நம்ம இருக்கோம். இப்போ மூலதனம் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா யூக வியாபாரம் சார்ந்த மூலதனத்தை தவிர்க்கணும். ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளவு பணத்தை போட்டு இவ்வளவு பணம் பண்ணலான்ற யூக வியாபாரத்துக்கு இந்த காலகட்டம் உசிதமானது அல்ல. அதே போல தான் ஒரு பொருளை வாங்கி விற்கிறது, ப்ரொடக்ஷன் பண்ணுறது, இதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது தேங்கிடும். நாம் நினச்சி ஒன்று அதை இப்போ பர்ச்சேஸ் பண்ணி உடனே போயிடும்னு நினச்சிட்டு பர்ச்சேஸ் பண்ணி போட்டுருவோம். ஆனால் அது அப்படியே ஸ்டாக் ஆகிடும். அதனால் அந்த பணம் முடங்கிடும். அதனால் இந்த மாதிரி ஜாப் ஒர்க் செய்கிறவங்க, ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு கான்ட்ராக்ட் முறையில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த மாதம் உங்களுக்கு கேட்ட உதவிகள் கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.